Welcome to Greater Chennai Corporation online class for 10th standard mathematics. இதில் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.3 பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ஈக்குவேஷனோட அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலாலாம் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி இந்த சம்மெல்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து இப்போ 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சுட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு x1 y1 நம்பர் கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு x2 y2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரைட் லைனோட 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சிம்பிளாக அதை 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு எழுதிட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதில் மொத்தமே வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 ஃபார்முலா தான் இருக்குது. அதில் இது ஒரு ஃபார்முலா. இப்போ இதில் இது x1 y1 நம்ம நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y1 வந்து 2/3 by y2 minus 2 y1 minus 2/3 equal to x minus x1 2 by x2 minus 1/2 minus x1 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒன்று ஹோலாக இருக்குது, இன்னொன்று ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 3y minus 2/3 by இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 3 -6 -2 -8/3. நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு ஹோல் நம்பர் இருந்ததுன்னா இதை தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது என்ன ஆடோ சப்போ அதை பண்ணிடலாம். இங்கே -6 -2 -8/3 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன, இந்த இடத்துல நியூமரேட்டரில் x -2 தான் இருக்குது. டினாமினேட்டரில் இந்த 2வை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். -4 -1 எவ்வளோ வரும், -5/2ன்னு வரும். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இங்கே பாருங்கள் 3, இங்கே என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கலாம். 3y -2 by -8 இருக்குது. அது மாதிரி இந்த சைடு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா, இந்த 2வை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். இந்த 2வை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா 2 × x -2 by 5 தான், -5 இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் மைனஸ், இந்த இடத்துலையும் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 8ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15, 5 2s are 10. 8ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 16 × x 16x, 16 × -2 -32. இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரும்பொழுது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் டேர்ம் தான். எக்ஸ் டேர்ம் எப்போவுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். 16x இங்கே வச்சுக்கோங்க. இந்த 15y இந்த சைடு கொண்டு வரோம். இந்த 32வை கூட இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் ஆகிடும். இது -10. அப்போ 16x -15y. 32ல் 10 போனால் 22. இப்படியும் எழுதலாம், இல்லை இது இந்த சைடு கொண்டு வந்தோம் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போ 16x -15y -22 = 0. இதுதான் ஈக்குவேஷன். இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், பேர் ஆஃப் பாயிண்ட்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சம்மில் வாங்க. இதில் 8th சம் இது. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு XY பிளேன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். XY பிளேன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, கிராஃப் ஷீட்டில் என்னென்ன ஆக்சிஸ் போடுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் போடுறோம், ஒய் ஆக்சிஸ் போடுறோம். அதை தான் XY பிளேன்னு சொல்கிறோம். நம்ம கிராஃப் ஷீட் தான், இட் இஸ் நத்திங் பட் அவர் கிராஃப் ஷீட். நம்ம கிராஃப் ஷீட் தான் XY பிளேன். அந்த XY பிளேனில் இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் என்ன இருக்குது, கேட் இருக்குது. இந்த பாயிண்டில் மில்க் இருக்குது. இந்த கேட்டு போய் இந்த மில்கை குடிக்கணும் அப்படின்னா எப்படி ட்ராவல் பண்ணலான்னு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது. டைரெக்டாக இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த கேட்டு இந்த இடத்துல இருக்குது, மில்க் இந்த இடத்துல இருக்குது. இது அப்படியே ட்ராவல் பண்ணி போய் குடிக்கணும். நம்ம கிராஃப் ஷீட்டில் இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்கள். அதுதான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதோட ஈக்குவேஷனை இந்த 2 பாயிண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போது கேட் இஸ் ஆன் இந்த பாயிண்டில் இருக்குது. அண்ட் மில்க் கெப்ட் அட் 5,11 இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ இதில் டிஸ்டன்ஸு பார்க்குறோம்.
இதில் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத். இது போகணும், இங்கேருந்து அதுக்கு போகணும், பாத் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 பாயிண்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். 2 பாயிண்ட் இருக்கிறதுனால 2 பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இப்போ இதில் x1 y1, இது x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் y minus y1 minus 4, ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த -4 சேர்ந்தால் என்ன ஆகிடும், +4 ஆகிடும். y2 minus y2 அங்கே என்ன இருக்குது பாருங்கள், 11 இருக்குது, 11 minus y1 போது இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். வெறும் y1 இருந்தால் நம்ம அப்படியே எழுதியிருக்கலாம். -y1 y1ஓட சைனை மாற்றணும். x minus x1, x1 என்ன இருக்குது, -6 இருக்குது, இந்த மைனஸோட சேர்ந்து என்ன ஆகிடும், +6 ஆகிடும். x2 என்ன இருக்குது, 5 இருக்குது, இந்த மைனஸோட சேர்த்து x1 என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதில் y + 4 by 15 equal to x plus 6 by 11. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுற வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. 11y plus 44 equal to 15x plus 15 6 are 90. இப்போ எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, இந்த சைடு ஒய்யை கொண்டு வந்துடுங்க. 15x எல்லாத்தையுமே ஒரு சைடு கூட கொண்டு வந்துடலாம். -11y ப்ளஸ் 90 இங்கே தான் இருக்குது, இது இங்கே வந்தால் -44, இங்கே எதுவுமே பேலன்ஸ் இல்லைன்னா 0. இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக 15x -11y 90ல் 40 போனால் 50, 50லேயும் 4 போச்சுன்னா 46 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஈக்குவேஷன். இதுதான் அந்த கேட்டு ட்ராவல் பண்ணுற ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது 9th சம்க்கு வாங்க. இதில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6,2, பி வந்து -5, -1, சி 1,9ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு மீடியன் வரைகிறாங்க. இது என்னதுன்னா மீடியன். அப்போ மீடியன்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னவாக இருக்கும்னா மிட் பாயிண்ட்டாக இருக்கும். மீடியன் அப்படின்னாலே ஸோ இந்த டி என்னவாக இருக்கும், மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மீடியன்கிற வார்த்தை வந்தாலே, மீடியன் கேட்டிருக்காங்க, ஏலேருந்து த்ரூ, இங்கே பாருங்கள் த்ரூ ஏலேருந்து வரக்கூடிய மீடியனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏங்கிற பாயிண்ட்டு தெரியும், டி என்னது இதோட மிட் பாயிண்ட். மீடியன்னாலே மிட் பாயிண்டில் தான் வந்து ஜாயின் ஆகும். அதனால் டிங்கிற மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்ன, இதுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். x1 + x2/2 y1 + y2/2 மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா. அந்த மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலாவில் இப்போ இது x1 y1, இது x2 y2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 வந்து -5, x2 1/2, y1 வந்து -1, y2 9/2. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1 - 5 -4, -4/2 எவ்வளவு, -2, 9 - 1 8, 8/2 எவ்வளவு, 4. நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோன்னா டின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், டிங்கிற பாயிண்ட் வந்து -2,4. இப்போ நம்ம ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கேட்டுக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் த்ரூ ஏலேருந்து வரக்கூடிய மீடியனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி, அவ்வளோதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. இப்போ நம்ம இதோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம், அப்புறமா நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது ஃபார்முலா என்னென்னா y மைனஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடினா 2 பாயிண்ட் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, டிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். x1 by x2 minus x1 இந்த ஃபார்முலாவில் இப்போ x1 y1லாம் என்னென்னு எழுதுகிறோம்.
இதில் y மைனஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஏங்கிற பாயிண்ட்டை x1 y1 வச்சுக்கலாம், இந்த டிங்கிற பாயிண்ட்டை x2 y2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் கொண்டு வரலாம். இங்கே கூட எழுதிக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஏடின்னு எழுதுகிறோம்ல, இந்த ஏங்கிற இடத்துல இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட்டு 6,2, டிங்கிற பாயிண்ட்டு -2,4. இப்போ இதை x1 y1, இதை x2 y2ன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஏடியில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது y மைனஸ் y1 பாருங்கள் 2 by y2 minus y1 equal to x minus x1 என்னது 6 by x2 minus 6. இப்போ இது y 4 minus 2 எவ்வளவு 2. அப்போது y minus 2 by 4 minus 2 2 equal to x minus 6 by இது ஆட் பண்ணால் -8. இப்போ இதை நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சைன்லாம் மாறாதே, நம்ம அப்படியே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது -8y + 16 ஈக்குவல் டு இந்த 2வை மல்டிப்ளை பண்ணும்போது 2x - 12. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடுறோம். இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரோம், நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம், அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றும் வேலையில் இந்த இடத்துல எழுதுகிறேன் நான். இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் த்ரூ ஏ அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதிக்கலாம். 2x + 8y இந்த சைடு கொண்டு வரோம், ப்ளஸ் 8y, இந்த 16 இங்கே போனால் -16 ஆகிடும். 12ஓடு ஆட் பண்ணால் -16 -28 ஆகிடும். டிவைட் ஆல் த டேர்ம் பை 2, சிம்பிளிஃபை பண்ணுறோம். x + 4y - 14 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி மீடியன். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூடு பார்க்கலாம். மீடியன்னாலே மிட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிடியூடு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். மீடியன் பார்த்துட்டு இல்லையா, அடுத்தது ஆல்டிடியூடு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூடுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோப்பு. இப்போ பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். பிசியோட ஸ்லோப் ஆஃப் தி பிசி. இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இதை ஆல்டிடியூடுக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். பிசியோட ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலானா y2 - y1 by x2 - x1. 2 பாயிண்ட் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இதில் பிங்கிற பாயிண்ட்டை நம்ம x1 y1, அது சிங்கிறது x2 y2ன்னு ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம அதை அப்படியே எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே y2 வந்து 9 -y1 அப்படிங்கும்போது +1 ஆகிடும். x2 1 -x1ங்கும்போது +1 ஆகிடும். ஸோ 10/6 5/3. இப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். 5/3ன்னு இதுதான் எம்மு. ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்லோப்பு என்ன இருக்கோ அதுக்கு பர்பண்டிகுலர் லைன். ஆல்டிடியூடுனால என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள்? பர்பண்டிகுலர் லைன். இப்போ மீடியன்னா இது மீடியன் சொன்னோம். இப்போ ஆல்டிடியூடுனா இது என்ன வரும்? பர்பண்டிகுலர் லைன் இருக்கும் ஆல்டிடியூடுனாலே. அப்போ இதோட ஸ்லோப்பு என்ன இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் மாற்றணுன்னா நம்ம ஏடியோட ஸ்லோப்பு கிடச்சிரும். இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் ஏடி அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த ஸ்லோப்பை தலைகீழாக எழுதணும், ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் மாற்றிடணும். அதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஏடியோட ஸ்லோப் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏங்கிற பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன வேணும்னா ஏங்கிற பாயிண்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கு? 6,2. இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி வேணும். பாருங்கள், ஏடியோட ஸ்லோப்பும் ஏடி ஏங்கிற பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். y - y1 ஈக்குவல் டு m × x - x1. ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். y - y1 எவ்வளவு 2, m வந்து -3/5, x - x1 வந்து 6. இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 5y - 10 மல்டிப்ளை பண்ணுறோம். -3x + 18. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. 3x + 5y - 10
-18. ஏன்னா எப்போவுமே எக்ஸ் டேர்ம் எப்படி இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். அப்போது ஆன்சர் என்ன இருக்குன்னா 3x + 5y - 28 = 0. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியன்னா மிட் பாயிண்ட்டு, ஆல்டிடியூடுனா ஸ்லோப்பு. அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம பிசியோட மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சா மீடியன் வந்துடும். பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆல்டிடியூடை கண்டுபிடிச்சிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த சம்க்கு வாங்க. 11th சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், இதில் வந்து பாட்டு டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணும்பொழுது எவ்வளவு டைம் ஆகும் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு வந்து எவ்வளவு எம்பி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இதில் ஈக்குவேஷன் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்ங்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிமைனிங் டு கெட் டவுன்லோட். எவ்வளவு டவுன்லோட் பண்ண பேலன்ஸ் இருக்கோ அது ஒய். ரிமைனிங் டு கெட் டவுன்லோட், எவ்வளவு டவுன்லோட் பண்ணணுமோ அதுதான் ஒய். இப்போ நான் இன்னும் இவ்வளவு எம்பி பண்ணியிருக்கேன், இன்னும் இவ்வளோ எம்பி பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஒய். அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிறது டைம் இன் செகண்ட். எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா, அது இது வந்து எப்படி இருக்குன்னா எம்பியில் இருக்குது. மெகாபைட் போட்டுருக்காங்க பாருங்கள், எம்பி ஆஃப் தி சாங் மெகாபைட் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து ஒய்ங்கிறது மெகாபைட்டில் இருக்குது, எக்ஸுங்கிறது செகண்டில் இருக்குது, டைமு செகண்டில் இருக்குது. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வரும். இங்கே டவுன்லோட் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வாங்க. ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். சாங்கோட மொத்த எம்பி எவ்வளவுன்னு கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ டவுன்லோடே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னது டைம் என்ன ஆயிருக்கு, எக்ஸ் = 0. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன வச்சுக்கோன்னா, நம்ம டைமே எடுத்துக்கல, ஏன்னா நம்ம டவுன்லோடே பண்ணவே இல்லை. அப்படின்னா எக்ஸ் = 0, டைம் வந்து 0 செகண்ட், டைமே ஆகலை, நம்ம டவுன்லோட் பண்ணவே இல்லை. அப்படின்னா ஃபுல் எம்பி இருக்குமா இல்லையா, அதுதான். அப்போது இங்கே எக்ஸ் = 0ன்னு இங்கே போட்டுடுறோம். ரொம்ப சிம்பிளான சம்மு, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், அவ்வளோதான். ஒய்ங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஒன்றுமே இல்லாத ஒரு சம். இப்போ 0வால் மல்டிப்ளை பண்ணுறோம், 0 = 1. அப்போது சாங் எவ்வளோ எம்பி இருக்குது, 1 எம்பி ஃபுல்லாக இருக்குது. சாங் வந்து 1 எம்பி தான் இருக்குது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட்ஸ் டவுன்லோடட். இப்போ 75% டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 25%. நான் என்ன சொன்னேன், ஒய்ங்கிறது ரிமைனிங் டவுன்லோட் தான் இருக்குது. இப்போ ரிமைனிங் டவுன்லோடு எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் டவுன்லோடு செகண்ட் கொஸ்டினுக்கு ரிமைனிங் டவுன்லோடு எவ்வளவோ அதை தான் எழுதணும். எவ்வளோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ பேலன்ஸ் இருக்குது, 25%. அப்போனா 0.25 ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்யை எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் போட்டுருக்கோம். அவ்வளோதான். எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை தான் எழுதணும். நீ 75% டவுன்லோட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸு 25% தான் இருக்குது, அதுதான் ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போது -0.1 x + 1. இந்த 25%க்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 1 இங்கே வந்ததுன்னா -1, இல்லைன்னா எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எப்போவுமே எக்ஸ் எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். 0.1x = 0.1x = 1 - 0.25. இப்போது 0.75. 1ல் 0.25 போனால் 0.75. இந்த எக்ஸ் இருக்குது, இந்த 0.1 இங்கே கொண்டு வாங்க. இந்த ரெண்டு சைடும் 0.2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது 75/10ன்னு வரும், 7.5. அப்போ எக்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்டில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ செகண்ட்ஸ் டைம் ஆகும், அவ்வளோதான். எக்ஸ் இன்னும் எவ்வளோ டைம் ஆகும், 7.5% செகண்ட்ஸு டைம் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் சாங் வில் டவுன்லோடட் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நான் சாங்கை வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நான் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணணுன்னா ஒய் எவ்வளோ எம்பி இருக்குது, 1 எம்பி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடணும். அப்படின்னா 1 எம்பிக்கு எவ்வளோ டைம் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணியாச்சு, அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா. நான் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அப்போ என்ன போட்டுக்கலாம், 0 எம்பி தான் பேலன்ஸ் இருக்குது.
இல்லையா? டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ என்ன இருக்குது? y = 0 MB. இப்போ y = 0 நம்ம போட்டுக்கலாம். இந்த கொஸ்டினில் ஈக்குவேஷனில் 0 = -0.1 x + 1. இந்த 1 இந்த சைடு வந்ததுன்னா -1 இல்லை x இந்த சைடு கொண்டு வரலாம். எப்போவுமே x ப்ளஸ்ஸாக வச்சுக்கணும். 0.1 x = 1. அப்போ x = 1/0.1. ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10/1 10. அப்போது அதாவது பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா முடிச்சாச்சு. நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சுன்னா டைம் எவ்வளோ ஆகுது? 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 10 செகண்ட்ஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 5.3ல் 10th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது, ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்லோப்பை எம்ன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட்டை x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாயிண்ட்டை. இப்போ என்ன ஃபார்முலா? ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்கிற ஃபார்முலா என்ன? அதை எழுதிக்கிறோம். y - y1 = m × x - x1. இந்த ஃபார்முலாவில் y - y1ங்கிற இடத்துல 2m வந்து -5/8, x - x1ங்கிற இடத்துல 1. இந்த 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை -5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரோம். x எப்போவுமே ப்ளஸ்ஸாக வச்சுக்கணும். +8y -16 -5 = 0. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 5x + 8y -21 = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 2 அண்ட் ஹேவிங் த ஸ்லோப் -5/8 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சம் வாங்க 13th சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த லைன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இன்டர்செப்ட் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இன்டர்செப்ட் இருக்குன்னு இப்படி ஒரு கிராஃப் ஷீட் இருக்குன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸு. இதில் எக்ஸில் என்ன இன்டர்செப்ட்டு, ஒயில் என்ன இன்டர்செப்ட்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக எப்படி செய்யலான்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும்னா y = 0ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே y 0னா y டேர்ம் ஃபுல்லாக வராது. அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? 3x - 6 = 0. yயே வராது. அப்போது x = +6 ஆகிடும் /3 2. x இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது y இன்டர்செப்ட்டுக்கு வரும். y இன்டர்செப்ட்னா x = 0. இந்த y இன்டர்செப்டில் x என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படின்னு. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0னாக்கா இது எக்ஸே வராது. என்ன பேலன்ஸ் இருக்கும்? 2y - 6 = 0. -2y = 6. This implies y = 6/-2. y = -3. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் 2, y இன்டர்செப்ட் -3ன்னு எழுதிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது இந்த சம் வாங்க 14th சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக போயிட்டுருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்டர்செப்டை 2aன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஒய் இன்டர்செப்டை 5aன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? இன்டர்செப்ட் ஃபார்ம் x/a. இன்டர்செப்ட் ஃபார்மை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலாவை x/a + y/b = 1. x/a என்ன இருக்குது? இங்கே 2a இருக்குது. y என்னென்னா y ரேஷியோ என்னது? 5a = 1. This is passing through the point. இது எது வழியாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க? 1, -4 வழியாக போயிட்டுருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, -4. அப்போது எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு -4னும் இங்கே போட்டுக்கிறோம். 2a, ஒய்க்கு -4. இந்த மைனஸ் தான். இந்த 4 இங்கே போட்டுக்கிறோம், இந்த மைனஸ் இங்கே வச்சுக்கிறோம். = 1. நம்ம இதில் என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 2 நம்பர்ஸுக்கும் 2 இருக்குது, 5 இருக்குது. இதோட எல்சிஎம் வந்து 10. இங்கே ஏஏ சேமாக தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் ஏவோடது ஏ தான். இப்போ 10a எடுத்துகிட்ருக்கோம்.
இந்த 2a இந்த 10aல எவ்வளோ வாட்டி இருக்குது அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 5a இந்த 10aல எவ்வளோ வாட்டி இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு 1. இங்கே 5 மைனஸ் 8 மைனஸ் 3 பை 10a ஈக்குவல் டு 1. அப்போது 10aவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 10a ஈக்குவல் டு -3. அப்போ a ஈக்குவல் டு -3 பை 10. a என்னென்னு கிடச்சாச்சு, எக்ஸ் இன்டர்செப்ட் கிடச்சாச்சு. அப்போது a கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் என்னென்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன வரலன்னா ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன்லேயே நம்ம கொண்டு வந்து அதை எழுதிடலாம். ஈக்குவேஷனில் எழுதிடலாம். இப்போ ஈக்குவேஷன் இஸ் எப்படின்னா எக்ஸுங்கிற இங்கே எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பை 2a 2 இன்ட்டு -3 பை 10. பாருங்கள் 2a வந்து இது வந்திருக்கு. ப்ளஸ் y பை 5 இன்ட்டு -3 பை 10 ஈக்குவல் டு 1. இப்போது இந்த 2வை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 5 இந்த 5வை நியூமரேட்டர் கொண்டு போய் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 5வை நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். 5x பை -3 ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. இந்த 5வை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இந்த 2வை நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். 2yன்னு எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, -3 இருக்கு இல்லையா, அந்த மைனஸை ஏன்னா இது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸாக வரும். இந்த மைனஸை இங்கே வச்சுக்கிறோம். பை 3 இல்லைன்னா இங்கே -3யை கூட நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். -3ன்னுட்டு இப்போ பாருங்கள் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிருக்கேன். ஏன்னா டினாமினேட்டருக்கு அப்புறம் மறுபடியும் வர்றது நியூமரேட்டர் தான், அதனால் கொண்டு போயாச்சு. ஈக்குவல் டு 1. இப்போ என்ன காமனாக இருக்குது? -3 காமனாக இருக்குது. -3யை எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1. இப்போ இது -3 அங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -3 மல்டிப்ளை பண்ணலாம். இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இந்த சைடு கொண்டு வந்தோம் இங்கே ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட்டும் ஒய் இன்டர்செப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்டர்செப்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்கிறோம். -5 பை -5 எக்ஸ் இன்டர்செப்ட் -5. ஒய் இன்டர்செப்ட் பி அது என்ன இருக்குன்னா -3 பை 4. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபார்முலா இருக்கு இல்லையா, இன்டர்செப்ட் ஃபார்முலா எழுதுகிறோம். y பை b ஈக்குவல் டு 1. எக்ஸ் பை ஏங்கிற இடத்துல -5, ஒய் பிங்கிற இடத்துல 3 பை 4 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மைனஸை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அதாவது எக்ஸ் இந்த மைனஸை நியூமரேட்டரில் வச்சுக்கிறோம். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த 4 நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். பை 3 ஈக்குவல் டு 1. நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கலாம். 15 -3x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 15 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 15 -3x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 15. எல்லாமே எப்படி இருக்கணும்? எக்ஸ் எப்படி இருக்கணும்? ப்ளஸில் தான் இருக்கணும் முதல் டேர்மு. அதனால் என்ன பண்ணுறோம்? 3xை நம்ம அந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போது ப்ளஸ் 3x ஆகிடும் இந்த சைடு போனால். இது -20y இந்த சைடு போயிடுது எல்லாமே. இந்த இடத்துல ஈக்குவல் டு 15 அங்கேயே தான் இருக்குது, அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். புரியுதா? நம்ம இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிட்டோம், இந்த சைடு கொண்டு போயிட்டோம். இங்கே ஈக்குவல் டு 0 போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு போட்டிருக்கோம். இங்கே எதுவுமே பேலன்ஸ் இல்லை. இங்கே ஈக்குவல் டு 0 போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.